உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தருளோம் உமது கோலினால் மே தருளோம். இந்த கருத்தரங்க தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிற பிரதர் ஞானராஜ் சாலமன் அவங்க முன்பாக வந்து ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நல்ல தகப்பனே, பரிசுத்தரே, சர்வ வல்லவரே, சர்வ வியாபகரே, எமக்கு நன்றி அப்பா. அம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின அன்பை நினைத்து நாங்கள் நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. அம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாளிலே ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் கூடி வந்திருப்பதின் நோக்கத்தை அறிவீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயா உமக்கு அப்பா அம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய மகிமையின் ஆண்டவரே, சுவிசேஷத்தின் ஒளி ஹல்லேலூயா அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு ஆண்டவரே பிரகாசமாக இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர்கள் மனதை குருடாக்கினான் என்ற வார்த்தையின்படியாக கர்த்தாவே, உலகத்தில் ஆண்டவரே கர்த்தாவே எத்தனையோ ஆண்டவரே காரியங்கள் இந்த நாளில் நடந்து கொண்டிருக்கும்போது கர்த்தாவே, நாங்கள் பாலகன் அவர் மகா பிரபு என்பதை நாங்கள் ஆண்டவரே சிந்திக்கும்படியாய் கர்த்தர் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிற உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறேன் கர்த்தாவே. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்ற வார்த்தை முடியாது கர்த்தாவே. இந்த உலகத்தில் ஆண்டவரே மெய்யான சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. ஆவியானவர் நீர் ஆண்டவரே கர்த்தாவே மகனை உபயோகப்படுத்துவீராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே. வந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்காக துதிக்கிற கர்த்தாவே ஒருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் இருதயங்களை கர்த்தர் நீர் ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். வழியில் வந்து கொண்டிருக்கிறவர்களை எல்லா தடைகளை மாற்றி கர்த்தர் கொண்டு வர முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த ஆண்டவரே கருத்தரங்கை கர்த்தர் நீர் முன்னின்று நடத்தி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஆவியானவருடைய முழு ஆளுகைக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பகுதியையும் கர்த்தர் பொறுப்படுப்பீராக. துவக்கம் முதல் முடிவு வரை கர்த்தருடைய ஆண்டவரே வழி நடத்துதல், ஆவியானவருடைய நடத்துதல் ஆண்டவரே இருக்கும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். விசேஷமாக கர்த்தாவே உடைய வசனத்தை பேசுகிற ஆண்டவரே இருக்கிற தாசனை நீர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே அவர் மூலமாய் வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே கர்த்தாவே பரத்திலிருந்து ஆண்டவரே ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தைகளாக இருக்க நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளால் ஒவ்வொன்றும் பலன் தர கர்த்தர் ஜெபிக்கிறேன். தாழ்த்துகிற அன்பின் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் இந்த தலைப்பு அதனை நமக்கு அறிமுகப்படுத்தும்படியாக சிஸ்டர் நோப்லின் அவர்கள் முன்பாக வருகிறார்கள். சிஸ்டர் நோப்லின் will now introduce the topic of today's seminar to us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சிறப்பு கருத்தரங்கத்தின் தலைப்பை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு ஒரு சின்ன ப்ரொமோ வீடியோவை இப்பொழுது காணலாம். ஓவர் டு மீடியா டீம். கிறிஸ்டினுங்களா நீங்கள்? வணக்கம். ஓ சரி சரி சரி. நான் கூட அவரை பற்றி நிறைய படிச்சிருக்கேங்க, ஜீசஸ் பற்றி. அவரை மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாதுங்க. என்ன ஒரு மனுஷங்க அவர், மன்னிப்புண்ணா, அன்புண்ணா, அவரை மாதிரி ஒரு மனுஷனை பார்க்க முடியாது. மகா மனிதருங்க அவர். ஏன்பா இப்படிலாம் பேசுகிறேன்? டீ கடைக்கு வந்தோமா, டீ சாப்பிட்டோம் போவோமா, அவர் கடவுளை பற்றி நீ மனுஷங்க சொல்லலாமா? கோவம் வராது? என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மகா மனிதருங்க. அவரை மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாதுங்க. அவர் என்னுடைய தெய்வம். அவர் என்னுடைய இருதயத்தை சுத்தப்படுத்தி அவர் எனக்கு இந்த நல்ல நிலைமையில் நிற்க வச்சதுனால அவர் எனக்கு மகாதேவனாக இருக்கிறார். ஏன்பா குழப்பிட்டே இருக்கிறீங்க? இவர் மனுஷன்றாரு, நீங்கள் மகாதேவன்றீங்க. உண்மையாலுமே அவர் யாரு? அவர் மனுஷனா இல்லை கடவுளா? இயேசு மனிதனா இறைவனா? குழப்பமா? ஆம், இன்று நாம் ஒரு ஆழ்ந்த மற்றும் காலத்திற்கேற்ற கேள்வியை ஆராய இணைந்துள்ளோம். இந்த பாலகன் இயேசு ஒரு மிகப்பெரிய மனிதரா அல்லது அவர் உண்மையிலேயும் மகத்தான மகாதேவனா? வரலாற்றை நோக்கினால் பலரும் இயேசுவை ஒரு சிறந்த போதகர், இரக்கமுள்ள மனிதன் மற்றும் மிகவும் வியப்பான தலைவராக பாராட்டியுள்ளனர். பலரும் கூட மனித வரலாற்றின் மீது அவருடைய தாக்கத்தை ஒப்புக்கொள்கிறார்கள்.
அன்பு, மன்னிப்பு மற்றும் பணிவின் குறித்து அவர் கற்பித்த வார்த்தைகள் சமுதாயத்தில் நல்ல நாகரிகத்தை உருவாக்கி பல இருதயங்களை நூற்றாண்டுகளாக தொட்டுள்ளன. உண்மையில் பலரின் பார்வையில் அவர் மாமனிதர் என்று கூறலாம். இயேசு யார் உண்மையில்? அவர் சிறந்த மனித குணங்களை கொண்டவராக மட்டுமா இருந்தார்? அல்லது வேதாகமம் தெரிவிக்கின்றபடி அவர் நித்திய தேவனாகவும் முழுமையான மனிதனாகவும் இருக்கின்றாரா? சீமோன் பேதுரு ஒரு முறை நீரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிவித்தார். தோமா உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்த்தபோது என் ஆண்டவரே, என் தேவனே என்று பிரகடனமிட்டார். இந்த ஒப்புதல்கள் இயேசு மனிதர் அல்ல என்பதை உறுதிப்படுத்துகின்றன. அவர் மனித குலத்தை மீட்டெடுக்க வந்த சாட்சியம் உள்ள தேவனாகவும் இருக்கிறார். எனவே இன்னும் அநேகருக்கு இயேசு யார் என்று குறித்த குழப்பமாக தான் காணப்படுகிறார்கள். இந்த கருத்தரங்கத்தின் தலைப்பினை சிந்திக்கும் போது தேவனின் வார்த்தைகளின் உண்மைக்கு நம்முடைய இருதயத்தை திறக்க வாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இயேசு யார் என்பதின் மகத்தான உண்மையை ஆராயும் போது ஆழ்ந்த புரிதலுக்கு நேராக வழிநடத்துவராக. நன்றி. தேங்க்யூ சிஸ்டர் நோபலின். இப்பொழுதும் கருத்துரையை நமக்கு வழங்க போகிற கருத்துரையாளர் பாஸ்டர் ராபர்ட் சைமன் அவர்களை குறித்து ஒரு சுருக்கமான அறிமுகம். ஒருவேளை இன்றைக்கி தான் முதல் தடவையாக நீங்கள் வந்திருக்கலாம், இல்லைனா ஆன்லைனில் இதை பார்த்துட்ருக்கலாம். இவங்க கருத்துரையாளர் யார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். அதனால் சுருக்கமாக நமது போதுகிறேன், உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். ஒரு பாரம்பரிய கிறித்துவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தாலும் மெய்யான சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்துடன் அவங்களோட தேடல் சிறு வயது முதற்கொண்டே தொடங்கியது. 21 வயதாக இருக்கும் பொழுது பகுத்தறிவாளராய் மாறினார்கள். இதனால் அவங்க கேள்விகளுக்கு பதிலை காண அநேக புஸ்தகங்களை படித்தார்கள். பல அறிவு ஜீவிகளோட ஒரு நெருக்கமான தொடர்பு வந்தது, பகுத்தறிவாளர்களோடு அதிகமான தொடர்பு வந்தது. ஆனாலும் அவங்க தேடலுக்கான முடிவு கிடைக்கவே இல்லை. ஒரு நாள் இரவு செப்டம்பர் 26 அன்று ஒரு சொப்பனத்தின் மூலமாக ஜீவனுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து அவர்களை நம்முடைய போதுகருக்கு அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அந்த நாளை தன்னுடைய வாழ்க்கையை இயேசுப்பாக்காக என்று அர்ப்பணித்தார்கள். அந்த நாள் முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் கிடைக்கும் ஒவ்வொரு தருணங்களிலும், அது ஓடுகிற ரயிலாக இருக்கட்டும், இல்லைனா ரவுண்டானாக்களாக இருக்கட்டும், இல்லைனா கன்வென்ஷன் மேடைகளாக இருக்கட்டும், இயேசுவே தேவன் என்பதையும் சத்தியத்தையும் பறைசாற்ற தொடங்கினார்கள். அன்று முதல் இன்று வரை கர்த்தருடைய அழைப்பை பெற்றுக்கொண்டு 1985 இந்த கனமான ஊழியத்துக்கு என்று தன்னுடைய உலக பிரகாரமான வேலையை ராஜினாமா செய்துவிட்டு கர்த்தருடைய ஊழியத்தை முழு நேரமாக செய்ய தொடர்ந்தார்கள். கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த கிருபையை பற்றி கொண்டு அநேக செமினார்ஸ், ஒர்க் ஷாப்ஸ், அநேக கேள்வி பதில் செஷன்ஸ், கன்வென்ஷன் கூட்டங்கள் என கேம்ப்ஸ், சத்தியத்தை பறைசாற்றும்படியாக இயேசுவே தேவன் என்பதை உரக்க சொல்லும்படியாக பல நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகிறார்கள். இந்த நாளிலேயும் அவங்க நமக்கு கருத்துரை வழங்குவதற்கு முன்பாக அவங்க நடத்தின செமினார்ஸ் ஒரு சிலவற்றின் தலைப்புகளை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சயின்ஸ் vs ஸ்கிரிப்சர்ஸ், கிரியேஷன் ஓ எவல்யூஷன், கிறிஸ்டியன் அப்பாலஜியா, கிறிஸ்டியன் கல்ட், கிறிஸ்டியன் ஐடல்ஸ், இஸ்ரேல் ஹிஸ்ட்ரி, ஏசு யார், விக்டோரியஸ் கிறிஸ்டியன் லிவிங், கோல் செட்டிங், கம்ஃபர்ட் ஜோன்ஸ், இப்படிப்பட்ட பல கருத்தரங்குகளை சபை கர்த்தருக்குள்ளாக வளர, கர்த்தருக்குள்ளாக இன்னும் உறுதியாய் கட்டப்பட நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பல கருத்துக்கரங்களை, இன்னும் பல செமினார்ஸ், இன்னும் பல ஒர்க் ஷாப்ஸ், இன்னும் பல கன்வென்ஷன்ஸ் அவங்க மூலமாக கர்த்தர் இந்த தேசத்தில் நடத்தி கொடுக்கும்படியாக நம் அனைவரும் ஜெபிப்போம். இப்பொழுதும் நம் அனைவரும் எழுந்து நின்று கரங்களை தட்டி இந்த நாளின் கருத்துரையை வழங்கும்படியாக கருத்தாளர் முனைவர் போதகர் ராபர்ட் சைமன் அவர்களை முன்பாக அழைப்போம். மீதியுள்ள நேரத்தை போதகர் அவர்கள் கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். நல்லவருடைய கிருபை இறக்கங்களுக்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமான இந்த கருத்தரங்குக்கு இவ்வளவு வாஞ்சியோடு கூட எதிர்மாறான வானிலை சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு அது உற்சாகத்தை தருகிறது. இன்றைக்குள்ள தலைப்பு அந்த பாலகன் மகாதேவன் அப்படிங்கிற தலைப்பு. ஒரு சின்ன சங்கடம், பாதி குறிப்பை குருநாடகத்தில் முடிச்சிட்டாங்க, மீதி குறிப்பை தலைப்பு அறிமுகத்தில் முடிச்சிட்டாங்க. கதை நல்லவர். ஒரு வசனத்தோடு கூட நான் ஆரம்பிக்கிறேன். பொதுவாக இயேசு பிறப்பின் கிறிஸ்து ஜெயந்தி பண்டிகை நாட்களில் இந்த வசனத்தை அநேக பிரசங்கிப்பாங்க, தியானிப்பாங்க. என்னை அறிமுகப்படுத்தும் போது சொன்னது போல் நாங்கள்
சிஎஸ்ஐ பின்னணியிலேருந்து வர்றோம். ஒவ்வொரு கிறிஸ்மஸுக்கும் எங்கள் வீட்டில் இந்த வசனத்தை எங்கள் அக்கா மாதிரி அழகாக எழுதி அந்த வசனத்தை கொஞ்சம் ஜோடித்து எங்கள் வீட்டில் போடுவாங்க. அது அன்றைக்கு எங்களுக்கு இருந்த ஒரு அலங்காரம். ஆனால் அந்த வசனத்தினுடைய வெளிச்சம் பின்பு தான் எனக்கு கிடைச்சிது. அது ரொம்ப அருமையான ஒரு வசனம். ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். Unto us a child is born, unto us a son is given, and the government shall be upon his shoulder. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இலக்கணத்தில் 2 காரியங்கள் பாஸ்ட் டென்ஸில் இருக்கும், கடந்த காலத்தில் இருக்கும். ஒரு காரியம் எதிர்காலத்தில் இருக்கும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், அது பாஸ்ட் டென்ஸ். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அதுவும் பாஸ்ட் டென்ஸ். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அது ஃபியூச்சர். இந்த தீர்க்க தரிசனத்தை ஏசாயா சொல்லும்போது ஏசாயாவுக்கு 3மே எதிர்காலம்தான். ஏசாயா அவருக்காக அல்ல, நமக்காக இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லியிருக்கார். நமக்கு 2 காரியங்கள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, ஒரு காரியம் ஃபியூச்சர் டென்ஸில் இருக்கு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். இயேசு கிறிஸ்து, இது ஒரு கிறிஸ்மஸுக்கு உள்ள வசனம் அல்ல. சில இடத்து கிறிஸ்மஸ்க்கு பிரசங்கம் பண்ணுவாங்க. இயேசு கிறிஸ்து பெத்லெகேமில் நமக்கு ஒரு பாலகனாக பிறந்தார். இட்ஸ் பாஸ்ட் டென்ஸ். இயேசு கிறிஸ்து பெத்லெகேமில் நமக்கு ஒரு பாலகனாக பிறந்தார். அதே இயேசு கிறிஸ்து ஏறத்தாழ 32 ஆண்டுகள் கழித்து ஒரு குமாரனாக கல்வாரியிலே கொடுக்கப்பட்டார். கல்வாரி 2க்கு இடையில் ஒரு 32 ஆண்டுகள் இருக்கு. பாலகனாக பிறந்தார், 32 ஆண்டுகள் கழித்து ஒரு குமாரனாக கல்வாரியிலே கொடுக்கப்பட்டார். 2மே ஃபினிஷ்ட் ஆக்ட். இந்த ஃபியூச்சர் இப்போ 2000 ஆண்டுகிட்ட ஆயிடுச்சு. இந்த ஃபியூச்சர் அவர் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக வருவார். கவர்மெண்ட் ஷால் பி அப்பான் ஹிஸ் ஷோல்டர்ஸ். அவர் 1000 காலம் அரசாட்சி செய்ய வருவார். இவன் அந்த பாலகன், அந்த குமாரன், வரப்போகிற ராஜா. அந்த பாலகனை பற்றி தொடர்ந்து சொல்றாரு. அவர் நாமம், அந்த பாலகனுடைய நாமம். யாருடைய நாமம்? The name of that child. The name of that child. His name shall be called Wonderful. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ரொம்ப அழகாக பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு. The name of that child shall be called Mighty God. நேம் என்று சொல்லுவது தமிழில் நாமம் என்று சொல்லுவது அவருடைய கேரக்டர். பேர் என்பது வேற, நாமம் என்பது வேற. நாமம் என்று சொல்வது அவங்களுடைய கேரக்டர் காட்டு. அவருடைய கேரக்டர் என்ன? மைட்டி காட். மைட்டி காட், வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு பழைய ஏற்பாட்டிலேயே சொல்லியிருக்கு. பிரியமானவர்களே, அதே ஏசாயா 7:14 சொல்றாரு. ஏசாயா 7:14, ஐசாயா 7:14. ஒரு குமாரனை பெறுவார். ஒரு கன்னிகை, ஒரு வெர்ஜின், அவ கர்ப்பவதியாவா. அது எப்படிங்க முடியும்? பைபிள் சொல்லியிருக்கு. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இம்மானு என்றால் விதஸ், இம்மானு என்றால் விதஸ், ஏல் என்றால் காட், இம்மானுவேல் என்றால் விதஸ் காட். என்ன பெயர் வைப்பாலாம்? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படியே அவருக்கு பெயர் வச்சாங்க அப்படின்னு சிலர் கேட்பாங்க. பேர் என்பது நான் சொன்னது போல அவருடைய கேரக்டரை காட்டுது. அவருடைய கேரக்டர் என்ன? காட் விதஸ், விதஸ் காட். அந்த குமாரன் தான் அந்த உலகத்தில் பிறப்பாரு, ஒரு கன்னியிடத்தில் பிறப்பாரு. அந்த குமாரன் தான் காட் விதஸ், விதஸ் காட். அப்படி பைபிளில் போட்டிருக்கு.
இன்னும் எரேமியா கூட ஒன்று சொல்கிறாரு பாருங்க. எரேமியா வசனங்களை குறித்து கொள்ளுங்க, ரொம்ப முக்கியம். எரேமியா 23:5-6 வசனங்கள். எரேமியா சாப்டர் 23 verses 5 and 6. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவன் வம்சத்துல ஒரு நீதி உள்ள ஒருத்தர் வருவாரு. அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. அந்த குமாரனுக்கு, தாவீதின் வம்சத்தில் ஒருத்தர் வருவாரு, அந்த குமாரனுடைய கேரக்டர் நாமம் நீதியாய் இருக்கிற யாவே. யாவேங்கிறத நம்ம ஜீவனுள்ள தேவனுடைய நாமம். ஆனால் தாவீதின் வம்சத்தில் ஒருத்தர் வருவார், அவருடைய பெயரே நீதி உள்ள யாவே. ஒரு குமாரன் அந்த உலகத்தில் பிறப்பார். மற்ற பிள்ளைகள் பிறக்கிறது போல தாவீது வம்சத்தில் ஒருத்தர் பிறப்பார். அவருடைய கேரக்டர் என்ன? நீதி உள்ள யாவே. அப்படி பழைய ஏற்பாட்டில் இந்த ஒரு குமாரனை குறித்து, பாலகனை குறித்து, ஒரு குமாரனை குறித்து தெளிவாக சொல்லியிருக்கு. இது வெறும் கிறிஸ்துவுடைய நம்பிக்கை மாத்திரமல்ல, தேவன் மனிதனாக பிறக்க வேண்டும் என்று சொல்லி மதங்களில், மனிதனுடைய மனங்களில் இருந்த ஒரு எண்ணம் தான் அது. இறைவன் மனுஷனை வரணும் அப்படி இங்கேயும் சொல்லியிருக்காங்க. இயேசு இருந்த நாட்கள்லேயே இப்போ அவங்க சொன்னது போல பேதுரு, அவரோடு கூட இருந்த சீடன், ஒரு விஷயம் அவரை கேட்கும்போது என்னை யாருன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. மற்ற 16, 15, 16 வசனங்களில் இயேசு கேட்குறாரு, என்ன யாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க? என் கூடயே இருக்கீங்க, என் கூட தூங்குறீங்க, என் கூட சாப்பிட்றீங்க, என் கூட பயணிக்கிறீங்க, என் கூட ஊழியம் செய்கிறீங்க, நீங்கள் என்னை யாருன்னு சொல்கிறீங்க? நீங்கள் என்னை யாருன்னு சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது பேதுரு சொல்கிறாரு, மெய்யாகவே சத்தியமாக நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்போ அவருக்கு இந்த பிதாவுக்கு மனைவியெல்லாம் இருந்தாங்களா அப்படின்னு சிலர் கேட்பாங்க. அந்த சொல்லினுடைய பொருள் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்லுவது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டதை காட்டுது. அந்த சொற்றொடருடைய பொருள் காட் ரிவீல்ட் இன் ஃப்ளஷ். ஆவியாக இருக்கிற தேவன் நம்மை போல ஒரு மாம்சத்தில் வெளிப்பட்டதை தேவனுடைய குமாரன். அதுதான் அவதார் என்று சொல்லுவாங்க. அவதாரங்கள் கிடையாது, ஒரே ஒரு அவதார், ஒரே ஒரு தேவன். அந்த தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அந்த தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனை ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அதே பேதுரு பின்னால் சொல்கிறாரு, 2 பேதுரு 1:1 வசனங்களை குறித்து கொள்ளுங்க, வாசிக்க நேரம் இல்லை. 2 Peter 1:1 அவர் எழுதுகிறாரு, நம்முடைய தேவனும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து யார்? நம்முடைய தேவன். அவர் கூடயே வாழ்ந்தாங்க, அவர் கூடயே சாப்பிட்டாங்க, அவர் கூடயே புசிச்சாங்க, அவர் கூடயே பயணித்தாங்க. அந்த பேதுரு சொல்கிறாரு, அவர் நம்முடைய தேவன், அவர் நம்முடைய தேவன் அப்படின்னு சொல்கிறார். அவரோடு கூட ஊழியத்தில் இருந்த தோமா ரொம்ப சந்தேக பேர் வழி. அந்த தோமா சொல்கிறாரு, யோவான் 20:28 பதிவு செய்யப்பட்டிருக்குது, என் தேவன். இந்த இயேசு யாரு? என் தேவன் அப்படின்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, அவரோடு கூட இருந்த இன்னொரு அப்போஸ்தலர் யோவான், அவர் 1 யோவான் 5:20 சொல்கிறாரு, இயேசுவை பற்றி சொல்லும்போது, அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவர்களுக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அவருடைய மாம்சத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்தவர்கள், அவரோடு கூட பயணித்தவர்கள். பேதுருவா இருக்கட்டும், தோமாவாக இருக்கட்டும், யோவான், யாரோ ஒருத்தர் சொன்னால் பரவாயில்ல, அவரோடு கூட பயணித்த யோவான் சொல்கிறாரு, அவ மெய்யான தேவன். இவங்கெல்லாம் ஒரே தேவனை விசுவாசிக்கிற யூத கோத்திரத்தை சேர்ந்த, பல தெய்வங்களை விசுவாசிக்கிறவர்கள் அல்ல, ஒரே தெய்வத்தை விசுவாசிக்கிற யூத கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் சொல்கிறாரு, அந்த தேவன் இவர் தான். யோவான் தன்னுடைய
நற்செய்தி நூலை எழுத ஆரம்பிக்கும் போதே சொல்கிற ரொம்ப அருமையான வேத பகுதி. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 14ஆம் வசனம் வாங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது ஒரு பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அந்த வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த தேவனாயிருந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே நம்மளை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, நம்ம கூட ஒரு கொலீக் மாதிரி நம்ம கூட இருந்தார். ஆனால் அவர் இருக்கும்போதே அவருடைய மகிமை, க்ளோரி, மகிமை என்ற சொல்லினுடைய பொருள் இட் சீம்ஸ் இட் அப்பியர்ஸ், இருக்கிறதாக காணப்படுவது. ரொம்ப படிச்சிருக்காங்க, மூஞ்சில் தான் எழுதி விட்டணும் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. என்ன இருக்கோ அது இருக்கிறதாக காணப்படுவது. அவருடைய மகிமையை பார்த்தோம். அது பிதாவுக்கு மாத்திரம்தான் அப்படி மகிமை இருக்க முடியும். பிதாவாகிய ஒரே பேரானவருக்கு ஏற்ற மகிமை. No one else can have that glory. That glory is begotten only for the Father. Only the Father, God can have that glory. That character, that glory we are able to see in Jesus. அப்படின்னு அவர் கூட இருந்தவன் எழுதுகிறார். அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ள வாசம் பண்ண. இவங்கெல்லாம் இயேசுவை நேரில் பார்த்தவங்க, இயேசுவோடு கூட பயணித்தவங்க. இந்த இயேசுவுக்கு, இயேசு வழிபாட்டுக்கு விரோதமாயிருந்தவர் பவுல். அவர் பயங்கர பாரசி. இந்த கிறிஸ்தவங்களை அதிகமாக துன்பப்படுத்தியவர். சுருக்கமாக நான் சொன்ன சில விரும்ப மாட்டேங்கிறாங்க. பைபிளில் இருக்குது. இந்த சவுல் யாருன்னா, 4-5 பொம்பளைங்க உங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒரு ப்ரேயர் மீட்டிங். அப்போது ஒரு ரவுடி உள்ளே வந்து உங்கள் அந்த பொம்பளைங்களை முடிய பிடிச்சி வெளியே இழுத்து போட்டு அடிப்பான்னா அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? அவன் சொல்லுவதற்கு மன்னித்து கொள்ளுங்க, அந்த கேரக்டரை வெளிப்படுத்துவதற்காக நான் சொல்லுகிறேன். என்னுடைய வேதம் பதிவு செய்கிறது அதுதான் சவுல். அந்த அளவுக்கு கிறிஸ்தவ விரோதி அவர். வீட்டில் நல்ல பொம்பளைங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, யாரோ ஒரு வீட்டில் ஜெபிக்கிறாங்கன்னா இந்த மத தீவிரவாதி அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த பெண்களுடைய முடியை பிடிச்சி வெளியே இழுத்து கொண்டு போட்டு அடிக்கிறவன். ஸ்தேவனுடைய கொலைக்கு அவன் காரணம். இன்னும் தமஸ்கு பட்டணத்தில் கூட இருக்கிற கிறிஸ்தவர்களை எப்படியாவது யூத மார்க்கத்துக்கு, தாய் மதத்துக்கு திரும்பி வர பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடு போகிறவன். வழியில் இயேசு அவனை சந்திக்கிற, அவனுடைய வாழ்க்கையில் மாற்றம் வருகிறது. அந்த பவுல் அவர் எழுதும்போது சொல்கிறாரு, தீத்து 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. டைட்டஸ் 2:13. நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி போதிக்கிறது. அந்த அளவுக்கு கிறிஸ்தவராக நேரில் இயேசுவை பார்த்ததே கிடையாது. தோமா மாதிரி, பேதுரு மாதிரி, யோவான் மாதிரி அவர் இயேசுவோடு பயணித்தவர்கள் இயேசு நேரில் பார்த்ததே கிடையாது. ஆனால் அந்த பவுல் பின்னால் எழுதுகிறாரு, அந்த இயேசு மகாதேவன்கிற அவ்வளோ பெரிய மாற்றம் இருக்கு. பவுல் இன்னொரு இடத்துல எழுதும்போது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களில் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே அப்படின்னு சொல்றார். ஆனா அவரையே அவர் மகாதேவன் அப்படின்னு சொல்றார். இன்னொரு இடத்துல இயேசுவை பற்றி ரோமர் 9:5 பவுல் சொல்றார். ரோமர் 9:5 இந்த பாலகன், இந்த குமாரன், இந்த மனுஷனாகிய கிறிஸ்து, இந்த மனுஷகுமாரன், அவனை பற்றி அவர் எழுதுறாரு. ரோமர் 9:5. பிதாக்கள் அவருடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் யூத கோத்திரத்துல, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் யூத கோத்திரத்துல பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமென். இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன். இவருக்கு மேல எந்த தேவனும் கிடையாது. மாம்சத்தின்படி யூத கோத்திரத்துல பிறந்தார்.
ஆனால் இவர் சர்வத்துக்கும் மேலான தேவன் அப்படிங்கிறார். இன்னொரு வசனத்தை கூட சுட்டி காட்டி கடந்து போகிறேன். அப்போஸ்தலர் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையா இருங்கள். தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட ஆவியாருக்கு என்னங்க ரத்தம் இருந்துச்சு? அவர் ஆவியானவர்ல, தேவன் ஆவியானவர், அவர் வார்த்தை. அந்த வார்த்தையில் எப்படி ரத்தம் இருக்க முடியும்? இங்கே தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட மந்தை என்று சொல்லுவதே இயேசுவினுடைய ரத்தம். அப்போ இந்த தேவன் நம்மை போல மாம்சம் இரத்தமுடையவராக வெளிப்பட்டார். அந்த மாம்சம் இரத்தமுடையவராக இருந்த அந்த இயேசுவை, மாம்சமும் இரத்தமும் உடையவராக இருந்த அந்த இயேசுவை தேவன் என்று பவுல் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால், யாரு? இயேசு தம்முடைய சுய ரத்தத்தினாலே நம்மை சம்பாதித்தார். அந்த இயேசுவை அவர் தேவன் என்று சொல்லுகிறார். இன்னும் ஒரு வசனத்தை கூட நான் காட்டி கொடுக்கிறேன். 1 தீமோத்தேயு 3:16 வாசிங்க. 1 தீமோத்தேயு 3:16. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இந்த இயேசு ஒரு மனுஷன் தான், ஒரு மனுஷகுமாரன் தான் அப்படின்லாம் போதிக்கிற ஒரு சபையை சேர்ந்த ஒரு அம்மா வீடு வீடாக போய் இயேசு தேவன் இல்லை மனுஷன்தான் அப்படின்னு சொல்கிற ஒரு அம்மா, நாங்கள் அண்ணா நகரில் இருக்கும்போது ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா வாசலில் நின்றுக்கிட்டு இருந்தேன். அவங்களுக்கு என்ன ஒரு ஊழியக்காரன்னு தெரியாது, நல்லா அழகாக பேசுகிறாங்க. கிறிஸ்டியன் சயின்ஸ்லேருந்து வர்றேன், உங்களோட கொஞ்ச நேரம் பேசலாமா அப்படின்னாங்க. பேசலாமா, ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், நீங்கள் பைபிளை நம்புறீங்களா, பைபிளில் இருந்தால் பேச போகிறீங்களான்னு. ஆமாம்மா நாங்கள் பைபிளை நம்புகிறோம் அப்படின்னு. இல்லை, ஒரு வசனம் இருக்குது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு. அது நடந்துச்சா நடக்கலையா? அது நடந்திருந்தால் அந்த தேவன் யார்? மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் யாருன்னு உங்கள்கிட்டலாம் யார் பேசுவோன்னு குடுகுடும் ஓடிடுச்சு. ஒரே ஒரு கேள்வி தாங்க கேட்டேன், அந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் யார்? அது நடந்துச்சா நடக்கலையா? நடந்துச்சுன்னா அது யாருங்க என்ன? வந்த வேகத்திலே ஓடிட்டாங்க, நடந்த சம்பவம். அப்போது இந்த மகா மனிதன் மகாதேவன், இந்த மனிதன் மகாதேவன். இவர் யாரு? இவர் ஏன் நம்ம தேவன் சொல்லணும்? பிரியமானவர்கள், அன்றைக்கு அது பெரிய குழப்பம். இவர் யாரு, இவர் யாரு, நீ சொல்லு, நீ யாருன்னு எங்களுக்கு சொல்லும், அவர்கிட்ட போய் கேட்குறாங்க. இன்றைக்கு குழப்பமா இல்லை, அன்றைக்கே இது ஒரு குழப்பம். இவர் எப்படிங்க தெய்வம்னு சொல்ல முடியும்? அவர் நித்திரையாக இருக்கார், தெய்வம் தூங்குமா? ஆவியில் கலங்கினாராம், தெய்வம் கலங்குமா? பசியாக இருந்தாராம், தெய்வத்துக்கு பசி எடுக்குமா? தாகமாக இருந்தாராம், தெய்வத்துக்கு தாகம் இருக்குமா? அந்த மரத்தில் பழம் இல்லைன்னு அந்த மரத்தை சபிச்சுட்டாராம். தேவனாங்க தண்ணியில் நடக்கிறாரு, தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுறாரு, மரித்தோர் உயிரோடு எழும்புறாங்க. மனுஷன் செய்ய முடியுமாங்க? இவர் யாரு, இவர் யாரு? ரொம்ப ஒரு சாதாரண ஒரு கேள்வி பிரியமானவர்களே. ஏசாயா 53ஆம் அதிகாரம் முழுவதுமே நம்ம வாசிக்கணும், நேரம் இல்லை. 2-3 வசனங்களை மட்டும் வாசிப்போம். ஏசாயா 53:2-3. இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. இதெல்லாம் சிலுவையை பற்றி. அவர் அசட்டை பண்ணப்பட்டவர், அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், இரத்த வெள்ளத்தில் இருந்தார், பிளட்டி ஜீசஸ் அப்படிம்பாங்க. அப்படியே இரத்த வெள்ளத்தில் இருந்தாருமாங்க. அது இல்லைங்க, இயேசுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? இயேசு பிறந்தபோது அன்றைக்கு ராத்திரி அந்த தேவதூதர்கள் சொன்ன அடையாளம், இதோ ஒரு ரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறாரு, தாவீதின் வம்சத்தில் முன்னறிவிக்கப்பட்ட மேசியா பிறந்திருக்காரு, கிறிஸ்து பிறந்திருக்கிறாரு. இந்த கிறிஸ்துடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு தீட்டு துணியில், ஒரு கந்தை துணியில் சுற்றப்பட்டு மாடு வைக்கோத்திங்கிற முன்னணியில் கிடத்தப்பட்டிருப்பாரு. அதுதான் உங்களுக்கு அடையாளம்.
ஃப்ரம் த பர்த் டு டெத் திஸ் இஸ் த சைன் ஆஃப் தி சேவியர். அழகு இருக்கா? இன்னும் அழகாக ஒரு ரோப் போட்டிருக்காரா? பட்டு பீதாம்பரத்தில் ரோப் போட்டிருக்கிறாரா? அப்படியே இந்த குழந்தை தலையில் ஒரு டயடம், ஒரு ரீத் வச்சுருக்காங்களா? யாருங்க அந்த தெய்வம்? அந்த கிறிஸ்து யாரு? இதான் உங்களுக்கு அடையாளம். திஸ் இஸ் த சைன். அவர் பிறந்திருக்கும் போதே கொடுக்கப்பட்ட அடையாளம். அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாமல் இருந்தது. அந்த ஒரு மனுஷன். அப்போ இந்த மனுஷனை நம்ம ஏன் தெய்வம் தெய்வம்னு சொல்கிறோம்? என்னுடைய முதல் குறிப்பு, முன்னுரைக்கப்பட்டபடியே இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை, அவர் சிலுவையில் மரிப்பது, பிரியமானவர்களே, எல்லாமே முன்னறிவிக்கப்பட்டிருக்கு. எல்லாமே முன்னறிவிக்கப்பட்டபடி அவர் வாழ்க்கையில் நடக்கு. அவருடைய பிறப்பிலிருந்து, பிறக்கிற இடத்திலிருந்து 200 ஆண்டுகளுக்கு முன்பாக மீக அறிவிக்கிறார். இப்படி சிலுவையில் மரிப்பார்னு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக தாவீது சொல்கிறார். கணக்குப்படி பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கையில் ஒரே நாளில் 27 தீர்க்க தரிசனம், 27 ப்ராஃபஸிஸ் அவர் மரிக்கிற தருவாயில் சொல்லப்பட்டபடியே நடத்த. வஸ்திரத்து மேலே சீட்டு போட்டாங்க, அவரோடு கூட கல்லர்கள் அடிக்கப்பட்டாங்க. எல்லாம் 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 முன்னறிவிக்கப்பட்டபடி ஒரே நாளில் ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக 27 ப்ராஃபஸிஸ் நிறைவேறியிருக்கு. ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர், வெஸ்ட்மாண்ட் காலேஜுடைய ப்ரொஃபஸர், ஒரு 600 ஸ்டூடெண்ட்ஸை வச்சு அவங்கள 12 கிளாஸாக பிரித்து ஒரு ரிசர்ச் பண்ணுறார். இயேசு கிறிஸ்துடைய ப்ராஃபஸிஸில் ரொம்ப முக்கியமான பெத்லகேமில் பிறப்பார், அவர் எகிப்துக்கு கொண்டு போகப்படுவார், நாசரேத்தில் வளர்க்கப்படுவார், இப்படி சில முக்கியமான ப்ராஃபஸிஸ். ஒரு 8 ப்ராஃபஸிஸை எடுத்து இந்த 8 ப்ராஃபஸிஸும் முழுமையாக அவருடைய வாழ்க்கையில், ஒருத்தருடைய வாழ்க்கையில் நிறைவேறனா எத்தனை ப்ராபபிலிட்டி இருக்கு? பிரியமானவர்களே, அந்த 600 ஸ்டூடெண்ட்ஸ் மாத்திரமில்லை, நிறைய ஸ்கெப்டிக்ஸ், இறை நம்பிக்கை இல்லாதவர்களை கூப்பிட்டு கணிதத்தின் அடிப்படையில் இப்படி இப்படி நடக்கணும். என்ன ப்ராஃபஸி? இப்போ நான் வருவேன், அதான் அவன் சொன்னேன், வருவேன், வராமல் போகலாம். நான் வரும்போது என்ன ட்ரெஸ் போட்டு வருவேன்? சூட்டில் வருவேனா, சஃபாரியில் வருவேனா, இந்த மாதிரி பண்டி போட்டு வருவேனா, வேஷ்டி சட்டையா, வேஷ்டி ஜிப்பாவா, டிஷர்ட்டா, எப்படி வருவேன்? எப்படி வேணாலும் வரலாம். அத்தனை பாசிபிலிட்டிஸில் நான் இப்படி தான் வருவேன் அப்படின்னா இது எத்தனை? மேபி 1 out of 8. நான் வருவேன்னா வரமாட்டேன்னாங்கிறதே 1 out of 2. அதில் நான் எப்படி வருவேங்கிறது வேறு 1 out of 8. இப்படி 8 ப்ராஃபஸிஸ், முக்கியமான ப்ராஃபஸிஸ் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறணும் அப்படின்னு சொன்னால், பிரியமானவர்களே, 10 to the power of 70, அதாவது 1 போட்டு 17 0, 1 போட்டு 17 0, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி, 100 கோடி, 1000 கோடின்னா சொல்லிட்டு போகிறான்ல, அந்த மாதிரி 1 போட்டு 17 0 அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரு சான்ஸ் தான். இன்னொருத்தங்க கால்குலேட் பண்ணாங்க, ஒரு 48 ப்ராஃபஸிஸ் எடுத்து, ஆனால் அவங்களால முடிக்க முடியல. அந்த 48 ப்ராஃபஸிஸும் ஒரே ஆளில் நிறைவேறணும். அந்த ஒரே ஆளில் நிறைவேறதுக்கு மற்றவங்களும், இப்போ உதாரணமாக அவரை நீதிபதியை கன்னத்தில் அடிப்பான்னா அடிக்கிறதுக்கு ஒருத்தன் வரணும். வஸ்திரத்தின் மேலே சீட்டு போட்டு வரணும்னா சீட்டு போட ஒருத்தன் வரணும், சீட்டு எடுக்க ஒருத்தன் வரணும். இதெல்லாம் வச்சு 48 ப்ராஃபஸிஸை கால்குலேட் பண்ணால் 10 to the power of 157. அது என்னங்க 10 to the power of 157? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன்.
ஒரு 10 ரூபா காயின் எடுத்துக்கோங்க. 10 ரூபா காயின் 10 to the power of 157க்கு 10 ரூபா காயின் எடுத்து தமிழ்நாட்டில் பரப்பணும்னா பிரியமானவர்களே, தமிழ்நாட்டில் 1.5 மைல் 2 மைல் உயரத்துக்கு தமிழ்நாட்டையே மூடிடுமா? அதில் ஒரு சான்ஸ் தான் அவ்வளவும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடப்பது. இன்னும் சொல்ல போனால் இதுவரைக்கு பிரியமானவர்களே, எடர்ஷேம் அப்படிங்கிற ஒருவர் 456 ப்ராஃபஸி, மேலே 300க்கு அதிகமாக நாங்கள் 360 நாங்கள், இப்போ 456 ப்ராஃபஸிஸ் இயேசுடைய வாழ்க்கையில் நிறைவேறிக்கிறதை குறித்திருக்கிறார்கள். பிரியமான ஐயம் திரிபுர, with no shadow of doubt, he can be only God. God revealed in flesh. இல்லை, இது நடக்க வாய்ப்பே கிடையாது. அவன் சொன்ன மாதிரி 22nd செஞ்சுரியில் இந்த இடத்துல இப்படி ஒருத்தர் பிறப்பார், ஒரு தலைவர் பிறப்பார், அவர் இப்படி நடப்பார், அவரை இப்படி கொல்லுவாங்க, சொல்ல முடியுமா நம்மளால்? அது ஒரே ஆள் சொல்லலை. 40க்கும் அதிகமான பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள், அதுவும் ஒரே காலத்தில் இல்லை, கிட்டத்தட்ட 1500 கால இடைவெளியில் இவ்வளோ ப்ராஃபஸிஸ் சொல்லியிருக்காங்க. அறிவுபூர்வமாக சொல்லுகிறேன், இந்த இயேசு யார்? இது வெறும் நம்பிக்கை அல்ல, அறிவு சார்ந்த ஒன்று. இந்த இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனாக இருக்க முடியுமே ஒழிய வேறு யாராக இருக்க முடியாது. சுருக்கமாக சொல்லி கடந்து போகிற 2வது ஹிஸ் பவர் மினிஸ்ட்ரி. இயேசு செய்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஊழியம். இது வரலாறு, கட்டுக்கதைகள் அல்ல. அவர் காலத்தில் வாழ்ந்தவர்கள் அவர் காலத்திலே எழுதி வைத்திருக்கிறார்கள். அன்றைக்கு அதை யாரும் மறுக்கலை. இது ரகசியமாக நடந்த காரியங்கள் அல்ல. இதே பூமியில் இந்த ராஜாவுடைய காலத்தில் இவர் கவர்னராக இருக்கும்போது, இவர் இந்த மாதிரி ப்ரீஸ்டாக இருக்கும்போது எல்லாம் க்ளீனாக டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. அந்த காலத்தில் நடந்த சம்பவம். அவருடைய மினிஸ்ட்ரி ஒரு 7 காரியங்களை மாத்திரம் நான் சுருக்கமாக சொல்கிறேன், குறிச்சிக்கோங்க. 1, he delivered from people from sickness and disease. எல்லா வியாதியிலிருந்து ஜனங்களை சுகமாக்கி காட்டினார். his name was above all other names. என்ன வியாதியாக இருந்தாலும் சரி சுகமாக்கி காட்டினார். 2வது, வியாதிகள் சுகமானது மாத்திரமல்ல, ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள். கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு தெரிஞ்சிச்சு, பேச முடியாதவங்க பேசுனாங்க, காது கேட்காதவங்களுக்கு காது கேட்டுச்சு, சரீரத்தில் குஷ்டரோகம் இருந்தவங்களுக்கு குஷ்டரோகம் நீங்கிச்சு, சப்பானில் இருந்தவங்க எழும்பி நடந்தாங்க, திமிர்வாதத்தில் படுத்திருந்தவங்க 38 வருஷமாக படுத்திருந்தவங்க அவங்க எழும்பி நடக்கிறாங்க. வியாதிகள் 18 வருஷம் கூனியாக இருந்தவா நிமிர்ந்து நடந்து போகிறான். எல்லாரும் பார்க்குறாங்க. அவருடைய நாமத்தில் இன்றைக்கு நம்ம சில அற்புதங்கள் செய்கிறோம், சில அற்புதங்கள் நடக்க நம்ம சபையில் நடந்திருக்கு, அதுவும் அவருடைய நாமத்தில். ஆனால் அவர் வேறு யாருடைய நாமத்திலும் செய்யலை, அவரே அதை செய்தார். வெறும் சிக்னஸஸ் ஹீல் ஆச்சுன்னு சொல்லி அல்ல. பிரியமானவர்களை, 3வது அவருடைய மினிஸ்ட்ரியில் நடந்த அற்புதம் his power over demonic powers. பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்கள், அந்த பிசாசு அவங்கள கொல்ல தேடுது. அந்த அப்பா வந்து அழுறாரு, இந்த பிசாசு அவனை கொல்ல தேடுது. அந்த அம்மா வந்து அழுறாங்க. ஒரு நேரம் நெருப்பில் விழுறா, ஒரு நேரம் தண்ணியில் போய் விழுறா, கொல்ல துடிக்குது. அப்படிப்பட்ட காட்சிகளை நான் பார்த்துருக்கேன் அநேக ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போ நம்ம ஓலை ஷெட்டு போட்டிருந்தோம், ஓலை கூரை இருந்துச்சு, பின்னால் இந்த எலக்ட்ரிக்கல் ரூம் உண்டு, ரொம்ப சின்ன இடம். அப்போது ஒரு சிஸ்டர் இங்கே ஜெபிக்க கொண்டு வந்திருக்காங்க. பிசாசு பிடியில் போராடிட்டு இருக்கிற பிள்ளை. நாங்கள் எல்லாம் ஜெபிக்க இருக்கும்போது திடீர்னு இருந்து அம்பு பாஞ்ச மாதிரி இங்கேருந்து அந்த பிள்ளை திடீர்னு அந்த ரூம்குள்ளே ஓடுது. அந்த ரூம்லாம் அந்த பிள்ளைக்கு தெரியவே செய்யாது. நானே அங்கே போனது கிடையாது. அதுக்குள்ளே அப்போ நம்மகிட்ட உதவியாக இருந்த தம்பி அவர் பின்னாலே ஓடி போகிற அந்த பிள்ளை ரூமை சாத்திடுச்சு. ரூமை அடித்து உள்ளே திறந்து பார்த்தா அங்கே மேலே ஒரு லைவ் ஒயர் தொங்கியிருக்கு எலக்ட்ரிக்கல் ரூமில். நாங்கள் கவனிச்சதில்லை. இந்த பிள்ளை அந்த லைவ் ஒயரை பிடிக்க துடிக்குது, குதிக்குது. போய் பிடிச்சிட்டாங்க. அந்த ஆவி என்ன செய்யுது? கொல்ல துடிக்குது.
நெருப்பில் தள்ளுது, தண்ணியில். இது நம்ம சபையில் நடந்தது. அப்படி நிறைய பார்த்துருக்கேன். அவ்வளவு பயங்கரமான பிசாசின் பிடியில் இருந்தவர்கள ஒரு வார்த்தை போ அப்படின்னா போகுது. ஒரு லீஜியன் ஆஃப் ஈவில் ஸ்பிரிட், ஒரு பட்டாளம். சில 200 பேர் சேர்ந்ததான் ஒரு லீஜியனுங்கிறாங்க. 200 ஸ்பிரிட் ஒருத்தனுக்குள்ளே இருக்குது. ஒரு வார்த்தை போனால் போயிடுச்சு, 200 ஸ்பிரிட்டும் போயிடுச்சு. ஒரு பட்டாளம் அளவுக்கு இருந்த ஸ்பிரிட் வெளியே போயிடுச்சு. அப்போ ஹிஸ் பவர் ஓவர் சிக்னஸ், ஹிஸ் பவர் ஓவர் ஃபிசிக்கலி சேலஞ்ச், ஹிஸ் பவர் ஓவர் டிமாண்ட்ஸ். அது மாத்திரமில்லை, 4வது ஹிஸ் பவர் ஓவர் டெத். வீட்டில் செத்து கிடக்கிற பிள்ளை இவர் போய் எலும்புமா அப்படிங்கிற அந்த பிள்ளை எலும்பி உட்காரு. சர்ச்சில் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. வேறு வழி இல்லாமல் அடக்கமனை தூக்கிட்டு போகிறாங்க. நாயின் ஊரின் வாசல் அடக்கமனை தூக்கிட்டு போகிறாங்க. வாலிபனே எழுந்துரு அப்படிங்கிறவங்க எழுந்து உட்காந்து பேச தொடங்குற. எல்லாரும் பார்க்குறாங்க. அந்த செய்தி அந்த ஊரெல்லாம் பரவிடுச்சு. சாவு வீட்டுக்குள்ளே போய் எழுப்புறாரு. அந்த சவ ஊர்வலத்தில் எழுப்புறாரு. அடக்கம் பண்ணி 4 நாள் ஆச்சு. லாசர்வே வெளியே வா அப்படின்னா லாசர் வெளியே வரான். யாருங்க இவர்? யார் இவர்? வரலாறு தானே இது, கதையா? அப்போ ஹிஸ் பவர் ஓவர் டெத். 5வது ஹிஸ் பவர் ஓவர் நேச்சர். இயற்கையின் மேல் அவருக்கு இருந்த வல்லமை. கடல் கொந்தளிக்குது, இறையாதே அப்படிங்கிறது. கடல் அமைதலாயிருது, காற்று அமைதலாயிருது. ஹிஸ் பவர் ஓவர் நேச்சர். அது மாத்திரமல்ல, ஹிஸ் பவர் ஆஃப் மல்டிப்ளிசிட்டி. 5 அப்போ 2 மீன் ஏறத்தாழ 10,000 பேர் சாப்பிட்ற அளவுக்கு அதை பெருக பண்ணுறார். எப்படி நடந்துச்சு? வச்சுக்கிட்டே இருக்காங்க. வந்துட்டு ஒரு தடவை இல்லை, 2 தடவை அது பதிவு செய்யப்பட்டிருக்கு. எத்தனை தடவை அப்படி மிராக்கிள் நடந்ததோ 2 தடவை அவர் செய்த அந்த பவர் ஓவர் மல்டிப்ளிசிட்டி பதிவு செய்யப்பட்டிருக்கு. 7வது சூப்பர் நேச்சுரல்ஸ். அது ஆன்டி நேச்சுரல் அல்ல, சூப்பர் நேச்சுரல். இயற்கைக்கு மேலானது, இயற்கைக்கு எதிரானது அல்ல. இப்போ தண்ணீர் திராட்சரசமாகுது. தண்ணீர் திராட்சரசமாகிறது ஆன்டி நேச்சுரல்ல. நீங்கள் திராட்சை பழத்துலேருந்து தண்ணி ஜூஸ் எடுக்கிறீங்க, கிரேப் ஜூஸ் எடுக்கிறீங்க. திராட்சை பழத்துலேருந்து கிரேப் ஜூஸ் எடுக்கிறீங்க. எப்படி அந்த கிரேப் ஜூஸ் திராட்சை பழத்தில் வந்தது? அந்த நம்ம ஊற்றுற தண்ணீர் அங்கே உள்ள மினரல்ஸோடு சேர்ந்து அந்த நரம்பு வழியாக மேலே ஏறி அது பூவாகி காயாகி கனியாகி இந்த தண்ணி அங்கே அழகான திராட்சரசமாக இருக்குது. யார் செஞ்சது? தேவனுடைய செயல். இன்றைக்கி அப்படி ஒரு டியூப் செய்து அந்த டியூபுக்குள்ளே தண்ணியை இன்ஜெக்ட் பண்ணி அந்த சைடில் பழம் வந்துருச்சா? வரலையே. இந்த தண்ணி அந்த டியூப் வழியாக போகும்போது திராட்சை ரசமாக வெளியே வருது. அது தேவனுடைய மிரக்கிள். எப்போவுமே அது நடக்கிறபடியினால நேச்சுரல் அப்படின்னு சொல்கிறோம். இயற்கை, இயற்கை ஒரு மிரக்கிள் தான். இயற்கை ஒரு மிரக்கிள் தான். சாதாரண விதையை தூவுறோம், அந்த விதை மண்ணுக்கு மண்ணாக மக்குது. மண்ணுக்கு மண்ணாக மக்குனதுலேருந்து ஒரு மரம் உருவாகுது என்று சொன்னால் அது மிரக்கிள் தானே. அந்த மிரக்கிளை தான் நம்ம நேச்சர் என்று சொல்கிறோம். அந்த மிரக்கிளை தான் நம்ம நேச்சர் என்று சொல்கிறோம். ஒரு ஆணும் பெண்ணும் சேர்றாங்க, ஒரு குழந்தை உண்டாகுது. சரி, எல்லாருக்கும் குழந்தை உண்டாகுதா? இல்லை. ஏன் உண்டாகுது? எத்தனையோ அந்த குரோமோசோம் பாஸ் ஆகும்போது எதுக்கு ஒரு பேர் மாத்திரம் குழந்தையா மாறுது தெரியலையே. மிரக்கிள், பட் நேச்சர். ஆனால் சாதாரண ஒரு தண்ணீரே திராட்சரசமாய் மாறுவது சூப்பர் நேச்சுரல். இயேசு மனிதனாக வாழ்ந்த நாட்களில் அவருடைய மினிஸ்ட்ரி பவர் ஒரு 7 மாதம் நான் நேற்று குறித்தேன். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால தான் அவங்க சொன்னாங்க அவருடைய வாழ்க்கை. 3வது ஹிஸ் லைஃப். அவருடைய வாழ்க்கையை பார்த்தோம். நம்ம வாஸ்தவம் ஏற்கனவே யோவான் 1:14 பிதாவாகிய தேவனுக்கு ஏற்ற ஒரே பேரானவருக்கு ஏற்ற மகிமையாக இருந்துச்சு. வேறு யாருக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கை கிடையாதுங்க. இதுலேயும் ஒரு 7 கருப்பு சொல்கிறேன். அவரை காட்டி கொடுத்தவர்,
அவர் கூடயே இருந்தான், அவர் கூடயே சாப்பிட்டான், அவர் கூடயே ஊழியம் செய்தான். ஏதோ ஒரு சூழ்நிலை 30 வெள்ளிக்காசு வாங்கிட்டு அவரை காட்டி கொடுக்குறான். அவரை காட்டி கொடுத்தவன் பதிவு செய்கிறான், இவரில் குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன். சாட்சி நம்பர் 1. குற்றமில்லாத யார் சொல்றது? காட்டி கொடுத்தவன் சொல்றான், காட்டி கொடுத்தவன் சொல்றான். 2வது பிலாத்து, ஒரு சாதாரண பெண். அந்த பிலாத்துடைய மனைவி சொல்றா இவர் நீதிமான். பிலாத் கவர்னர், வரலாற்றில் சொல்லப்பட்ட ரொம்ப அறிவு ஜீவின்னு ஒன்று சொல்கிறாங்க. பிரியமானவர்கள், அந்த கவர்னர் சொல்கிறான் சட்டப்படி அவர்கள் ஒரு குற்றமும் இல்லை. கூட வாழ்ந்தவன் சொல்கிறான், கூடயே 3 வருஷம் சுத்தனவன் சொல்கிறான் அவர் குற்றமற்றவன். ஒரு சாதாரண ஒரு பெண் பிலாத், ஒரு யார் மற்றவங்க மூலமாக கேள்விப்பட்டாங்களோ என்னமோ தெரியல, அவங்க சொல்கிறாங்க அவர் நீதிமான். பிலாத் நல்லா சட்டம் அறிஞ்சவன் சொல்கிறான் இவரில் ஒரு குற்றத்தையும் நான் காணலை. ஏரோது அவன் ஏதோமியன், அவன் யூதன் அல்ல. அவனை யூதர்கள் வெறுத்தாங்க. அந்த ஏதோமியன் அவன் தான் யோவானுடைய தலையை வாங்கினவன், வெட்டினவன். அவ்வளோ ஒரு பயங்கரமான மனுஷன் அவன். அவன் சொல்கிறான் இவரில் நான் ஒரு குற்றத்தையும் காணலை. ஏரோது சொல்கிறான். 5வது இயேசு சிலுவையில் தொங்குறாரு. அந்த பாடுகள் மத்தியில் கையில் காலெல்லாம் ஆணி அடிச்சதுக்கு கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க. அந்த பாடுகள் மத்தியில் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு மேலிஃபேக்டர் அவன் முதல்ல நிந்தித்தான், அவனும் நிந்தித்தான். 2 பேரும் அவரை நிந்தித்தாங்க, இவனும் நிந்தித்தான். ஆனால் அவர் சிலுவையில் மன்னியுங்கிறாரு, சிலுவையில் அவர் பேசுகிற வார்த்தைகள் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த கூட அறையப்பட்ட குற்றவாளி சொல்கிறான் இவர் நீதிமான். அது மாத்திரமல்ல, அவன் விசுவாசம் இவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு, இவர் அவர் ராஜ்யத்தில் வருவார், அவர் நினச்ச அந்த ராஜ்யத்துக்கு நானும் போக முடியும். அவ்வளவு ரெவலேஷன் அவனுக்கு அங்கே வருது. அப்போது காட்டி கொடுத்தவன் அவரை குற்றமற்றவன் சொல்கிறான். பிலாத்துடைய மனைவி அவரை குற்றமற்றவன் சொல்கிறாரு. பிலாத்து கவர்னர் அவரில் ஒரு குற்றமும் இல்லைங்க, எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏரோது அவரில் குற்றமற்றவன் சொல்கிறாரு. பிரியமானவர்களே, கூட அறையப்பட்டவரை குற்றமற்றவன் சொல்கிறான். ரோம 100க்கு அதிபதி அவன் அன்னைக்கு தான் பஸ்கா பண்டிகை அன்னைக்கு தான் அவன் இங்கே வந்திருக்கான். இவருடைய மிராக்கிள்ஸ் தெரியாது, இவருடைய மினிஸ்ட்ரி தெரியாது, இவரை பற்றி எதுவுமே தெரியாது. அங்கே ஒரு அந்த 2-3 hours அவரை பார்க்குறான். ஏன்னா வரலாறு படி அவன் அன்னைக்கு தான் வந்திருக்கான், பஸ்கா பண்டிகைக்கு எஸ்காட் ஒர்க்கு வந்திருக்கிறான். தன்கைக்கு எங்கே ரோம ராஜாவுக்கு விரோதமாக எழும யூத ராஜாவை கொல்லுடாவன அப்படின்னு கொல்றாங்க. எங்கே சீசருக்கு விரோதமாக எழுப்பிட்டானே. அங்கே அவர் சிலுவையில் தொங்கும்போது அந்த 2 or 3 hours ஒரு இம்பேக்ட். அவன் சொல்கிறான் மெய்யாகவே இவர் தேவன் நீதிமான். அவன் சர்டிஃபிகேட் கொடுக்குறான். எல்லாவற்றுக்கும் மேலே 7வது இயேசு கேட்குறாரு, உங்களில் எவன் என்கிட்ட என்ன குற்றத்தை சொல்ல முடியும்? இன்றைக்கி இந்த கேள்வி ஒய்ஃப் ஹஸ்பண்டை கேட்க முடியுமா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கிட்ட கேட்க முடியுமா, பேரண்ட்ஸ் சில்ட்ரன்கிட்ட கேட்க முடியுமா, சில்ட்ரன் பேரண்ட்ஸ்கிட்ட கேட்க முடியுமா, பிரதர்ஸ் ஒருத்தர் கேட்க முடியுமா, பாஸ்டர் ஊழியக்க விசுவாசிகளை பார்த்து கேட்க முடியுமா, விசுவாசிங்க பாஸ்டர் எங்கிட்ட என்ன தப்பை கண்டிங்க கேட்க முடியும்? கேட்டால் லிஸ்ட் கொடுத்துருவோம். ஆனால் இவர் சேலஞ்சு பண்ணுறாரு, என்கிட்ட என்ன மிஸ்டேக் நீங்கள் பார்த்தீங்க, ஒன்று சொல்லுங்க அப்படிங்கிறார். இந்த 7 சாட்சிகளையும் பார்க்கும்போது இவர் சாதாரண மனுஷனாக இருக்கவே முடியாது அப்படிங்கிற தெரியும். 4வது பிரியமானவர், ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. அவர் நிறைய பேர் கேட்பாங்க, இயேசு தன்னை தெய்வன் சொன்னாரா, இயேசு தன்னை தெய்வன் சொன்னாரா? இந்த சென்டென்ஸ் தானே நான் தான் பாஸ்டர் நான் சொல்லணுமா? நான் பாஸ்டர்னு சொல்லட்டாலும் நான் பாஸ்டர் தானே. நீங்களாம் நான் பாஸ்டர்னு சொல்லும்போது நான் பாஸ்டர் தானே. நான் பாஸ்டர்னு சொன்னால் தான் நான் பாஸ்டரா? பேதுரு சொல்கிறான், தோமா சொல்கிறான், யோவான் சொல்கிறான். நான் சொன்னேன்னா ஏதோ ஒரு அறிவு சாராத கேள்வி வச்சுக்கோங்க, விட்டுருவோம். ஆனால் இயேசு தன்னை தேவன் என்று சொன்னார் என்பதனால தான் அவரை கல்லெறிய போனாங்கன்னு எழுதியிருக்கு.
அவன் தன்னை தேவன் என்று சொல்லுகிறபடினால அவருக்கு அப்போ என்ன சொன்னார்? அவருக்கு தெரியலையா? சரி, அறிவு இல்லாமல் சொல்லுவாங்க, விட்டுருவோம். தெளிவாக இருக்கு. இன்னும் பல இடங்களில் நானும் அவரும் உண்டு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இயேசுவே சொல்கிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். நானும் அவர் ஜெபிக்கல, நானும் அவர் ஒன்றாக இருக்கிறது போல. ஒன்றாக இருக்கிறதுனா ஒரே வீட்டில் குடியிருக்கிறோம் என்றால் அந்த சொல்லினுடைய பொருள் ஒன் யூனிட். ஒன் யூனிட். அப்போ இயேசுவே அதை பல இடங்களில் கிளைம் பண்ணியிருக்கிறார். இன்னும் தெளிவாக சொல்லிக்க, அவர் தேவன் என்று சொன்னதுனால அவங்க அவருக்கு விரோதமாக வந்தாங்கன்னு தெளிவாக இருக்கு. அப்போ அவர் சொல்லியிருக்கார், நானும் பிதாவும் உண்டுங்கிறாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான்ங்கிறாரு. பிரியமானவர்களே, அவருடைய கிளைம் ஒன்று. எப்படி இப்படி கிளைம் பண்ணுறது நம்ம என்னன்னு சொல்கிறது? ஒன்று, அவர் நல்லவர் என்றால் அந்த கிளைம் நல்லது. அவர் இதான் நான்காவது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டார். ரொம்ப முக்கியமான ஒன்றுக்கு வரேன், இவர் யார் அப்படிங்கிறதுக்கு. ஐந்தாவது, இதை நீங்கள் மற்றவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்துடைய ஓன் டிக்ளரேஷன் ஆஃப் ஹிஸ் டெத் அண்ட் ரிசரெக்ஷன், அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை பற்றி அவர் சொன்ன சொந்த முன்னறிவிப்பு. தம்பி யுவராஜ் வாங்க ஒரு நிமிஷம் முன்னால். ஒரு சின்ன விளக்கத்துக்காக நான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், இல்லை ஒன்றா ஊழியெல்லாம் செய்கிறோம். என் கூடயே அவர் இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். இருக்கார். இப்போ நான் அவர்கிட்ட சொல்கிறேன், இவா நான் இந்த மாதிரி சாக போகிறேன், என்னை இப்படி தான் கொல்ல போகிறாங்க, என்னை இப்படிலாம் ஆணி அடித்து சிலுவையில் தொங்க விட்டு என்னை கொன்றுவாங்க, நான் கொல்றேன், நீ ஒன்றும் இறுதியெல்லாம் கலங்க வேணாப்பா, நான் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பிடுவேன், நீ ஒன்றும் பயப்படாத, 3ஆம் நாள் நான் உயிரோடு எழும்பிடுவேன்ப்பா அப்படின்னு நான் சொல்கிறேன். சொன்னால் அவர் சிரிச்சிடுவார். ஃபஸ்ட் பார்ட்டி நம்புறத கஷ்டம், இப்படிலாம் சாவுமேன்னு சொல்லி கரெக்டாக அப்படி சொல்ல முடியும். சரி, நான் ஒரு தப்பும் பண்ணலையே, என்னை போய் சிலுவையில் அறைவாங்கன்னு அவர் சிரிய போகிறார். 3ஆவது நாள் நான் உயிரோடு வருவேன்னு அவர் நம்புவாரா? நம்புவீங்களா? நம்ப மாட்டோம். அப்போ நான் யார்? ஏமாத்துறேன் இல்லைன்னா ஒன்று ஏமாத்துறேன் இல்லைன்னா நான் உண்மையாக சொல்கிறேன், நான் வந்துடுவேன் 3ஆம் நாள். சொல்லிட்டே இருந்தீங்கன்னா பைத்தியம் வரேன் என்ன? தேங்க்யூ. ஏங்க நான் 3 நாள் உயிரோடு வந்துடுவேன், 3ஆம் நாள் உயிரோடு வந்துன்னா அவர் சொல்லிட்டு போகிறாரு, சொல்லிகிட்டே இருந்தால் பைத்தியம்னார். அப்போ இந்த ஏசு யாருங்க? 3ஆவது நாள் உயிரோடு வந்துடுவேன்னு சொன்னார். ஒன்று அவர் பொய் சொல்லணும், இல்லைன்னா அவர் பைத்தியமாக இருக்கணும். யாராவது இந்த உலகத்தில் இயேசு பொய் சொன்னார்னு இயேசுவை நம்பாதவர்கள், இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட அவரை ஃப்ராடுன்னு சொல்ல மாட்டாங்க. அவர் நல்ல மனுஷங்கிறாங்க. மாமனிதர், நல்ல மனுஷன், இயேசு நல்ல மனுஷங்கிறாங்க. அவர் பொய் சொன்னார்? அவர் இல்லை. நான் பயபக்தியோடு சொல்கிறேன், அவர் என்ன சொன்ன மாதிரி இயேசு மென்டலாக இருக்கணும். நான் செத்துருவேன், ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு வந்துடுவேன், நான் செத்துருவேன், ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு வந்துடுவேன். அதான் சில ஆண்டுகளுக்கு முன்பாக செய்யாறில் ஒரு மீட்டிங் வச்சு, அந்த மீட்டிங்குடைய தலைப்பே இதுதான், எத்தனா பித்தனா இறைவனா. ஒன்று எத்தனா இருக்கணும், இல்லைன்னா பித்தனா இருக்கணும், இல்லைன்னா இறைவனாக இருக்கணும். லயர், லுனாட்டிக் ஆர் லார்ட். அவருடைய அந்த கிளைம், இந்த கிளைம் படியே நடந்தது. அவர் உயிரோடு எழும்பினார். அப்படி எழும்பட்டாலுமே இப்படி சொன்ன அவர் யாரு? அவருடைய கிளைம் அந்த வேற யாராவது உலகத்தில் அப்படி கிளைம் பண்ணியிருக்காங்களா? கிளைம் பண்ணி நடந்திருக்கா? அப்ப இந்த பாலகன் யாரு? இந்த பாலகன் யாரு? இட்ஸ் வெரி சிம்பிள். ஐதர் ஹி மஸ்ட் பி a liar. சொல்லுங்க, அவர் லயர்னு சொல்லிடுங்க, முடிஞ்சு போச்சு. இல்லைன்னா அவர் மென்டல் சொல்லுங்க, முடிஞ்சு போச்சு. அவர் நல்ல மனுஷன் சொல்றீங்களா, அப்போ ஏற்றுக்கோங்க. அவர் மாமனிதர்னு சொல்றீங்கல்ல, ஏற்றுக்கோங்க. அவர் இந்த மாமனிதர் தான் சொன்னாருங்க, நான் 3ஆம் நாள் உயிரோடு வருவேன்னு சொல்லி. பிரியமானவர்களை, வேதம் தெளிவாக சொல்லுது, அவருக்கு யாரும் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டாம். அவர் மாமனிதர், நல்ல மனிதர் அப்படின்லாம் யாருடைய சர்டிஃபிகேட் வேண்டாம்.
பிரியமானவர்களே, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ. He doesn't require our certificate. He doesn't require our certificate. Either you receive him or you reject him. You are left with only two options. Either you receive him as your savior or you reject him and say he is a liar. Reject him and say that he is lunatic. He doesn't require our certificate that he is good. அவர் நல்லவர் என்ற சர்டிஃபிகேட் அவருக்கு தேவையில்லை. நீ ஏற்றுக்கொள்றீங்களா, ரிஜெக்ட் பண்றீங்களா? இப்படி சொன்ன அவரை லார்டுன்னு ஏற்றுக்கொள்றீங்களா, இல்லைன்னா லயர்ன்னு சொல்றீங்களா? அவர் சொன்னார், நாங்கள் விசுவாசிக்கிறோம், வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்க, சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 6வது, அவர் நிறைய சொல்லிட்டு போன ஆசையாக இருக்குது, அதை நேரம் கருதி நான் முடிக்கிறேன். 6வது அவருடைய உயிர்த்தெழுதல், ரிசரக்ஷன். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு ஹெப்சன் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரேஷ்னலிஸ்ட்னு சொன்னாங்க. அந்த ரேஷ்னலிஸ்டாக வந்ததுனால என்னுடைய ரேஷ்னலிசம் பிரியமானவர்களே, சத்தியத்தை நம்புவதற்கு. கிறிஸ்தவம் என்பது மூட நம்பிக்கை அல்ல. கிறிஸ்தவம் என்பது மூட நம்பிக்கை அல்ல. அநேக ஆண்டுகளுக்கு முன்பு, அப்போ எனக்கு ஒன்று 23-24 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், பிஃபோர் மை மேரேஜ். அப்படிதான். ஆமாம், பிஃபோர் மை மேரேஜ். நல்லா படித்த